தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வர டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL டெக், விப்ரோ போன்ற ஐடி ஸ்டெக்ஸை பார்த்தாலே இன்வெஸ்டர்ஸ் பயந்து ஓடினாங்க. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு இனிமே வேலை இருக்குமா, ஏஐ வந்தது அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு வேலை போயிருமா, ஐடி ஸ்டாக்ஸ்லாம் இன்னும் கீழே போகுமா அப்படிங்கிற கேள்வி இன்வெஸ்டர்ஸ் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் எழுந்தது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நிலைமை தலைகீழா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா போன மாதம் 2026 ஜூலை மாசம் பாத்தீங்கன்னா நிப்டி ஐடி இண்டெக்ஸ் சுமார் 16.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது கடந்த லாஸ்ட் 6 வருஷத்துல ஐடி செக்டார் கொடுத்த மிக ஸ்ட்ராங்கான மந்த்லி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே காலகட்டத்தில் அதாவது போன மாதம் ஜூலைல நிப்டி 50 வெறும் 2% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸ் ஏன் திடீரென இந்த growth வந்திருக்கு, உயர்ந்திருக்கு? இந்த ரேலி உண்மையான பிசினஸ் growth காரணமா வந்துச்சா இல்ல டெம்பரரி மார்க்கெட் ரொட்டேஷன் மட்டும்தானா? முக்கியமா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ வாங்கலாமா அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரியான வீடியோ. நிறைய புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அப்கமிங் டேஸ்லயும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங், இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா அதற்கு டிமேட் அக்கவுண்ட் தேவை. இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரீயா அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்ல இருந்தே மொபைல் மூலம் ஃப்ரீயா நீங்க ஒரு 3 மினிட்ஸ்ல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐடி செக்டார் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு நிப்டி ஐடி இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நிப்டி ஐடி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்எஸ்சில லிஸ்ட் ஆகியுள்ள முக்கியமான 10 ஐடி கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் செய்யற ஒரு செக்டாரல் இண்டெக்ஸ் தான் பாத்தீங்கன்னா நிப்டி ஐடி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2026 ஜூலை 31 நிலவரப்படி இந்த இண்டெக்ஸ்ல அதிக வெயிட்டேஜ் கொண்ட கம்பெனிஸ் அப்படின்னா இன்ஃபோசிஸ் சுமார் 30%, 29.23%. நான் ரஃபா ஒரு 30% வச்சுக்கங்க. டிசிஎஸ் ஒரு 20%, HCL டெக் பாத்தீங்கன்னா ஒரு 12%, டெக் மஹிந்திரா ஒரு 10%, பிரசிடென்ட் சிஸ்டம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 6%, கான்ஃபார்க் ஒரு 6%, விப்ரோ ஒரு 5%. அதாவது நிப்டி ஐடி இண்டெக்ஸ் மூவ்மெண்ட்ல இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், HCL டெக் இது மூணுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கு. அதாவது இந்த 3 கம்பெனிஸ் மட்டும் இண்டெக்ஸ் வெயிட்ல சுமார் 60% மேல இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த 3 கம்பெனிஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நிப்டி ஐடி இண்டெக்ஸ் மேல போகும். ஓகேங்களா? ஏன்னா 60% மேல வெயிட்டேஜ் இந்த 3 ஸ்டாக்ஸே வச்சிருக்காங்க. ஜூலை மாதத்துல நிப்டி ஐடி பாத்தீங்க அப்படின்னா சுமார் 16.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஐடி இண்டெக்ஸ். அதே நேரத்துல அமெரிக்காவோட பிலடெல்பியா செமிகண்டக்டர் இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 21% சரிஞ்சிருக்கு. இத பார்த்தாலே ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு புரியும். இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ் உயர்ந்ததற்கு கம்பெனி ரிசல்ட் மட்டும் ஒரு முக்கிய காரணம் கிடையாது. குளோபல் மணி மூவ்மெண்ட், அதாவது இன்வெஸ்டர்ஸ் ஒரு செக்டார்ல இருந்து மற்றொரு செக்டாருக்கு பணத்தை மாற்றினது தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய காரணம் இந்த ஐடி இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு. ஏன் மாத்தினாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பொதுவா 5 காரணங்கள் சொல்லப்படுது. அதை வரிசையா ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குளோபல் ஏஏ ட்ரேட் அன்வைண்ட் அப்படின்னு சொல்லலாம். கடந்த சில வருடங்களாவே பாத்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்ல ஏஏ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் மீது அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் நடந்தது. குறிப்பாக செமிகண்டக்டர் கம்பெனிஸ், ஏஏ சிப் மேனுஃபேக்சரர், டேட்டா சென்டர் கம்பெனிஸ், சவுத் கொரியா டெக்னாலஜி ஸ்டாக்ஸ், தைவான் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ், யுஎஸ் ஏஏ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இவைகள் எல்லாமே மிகப்பெரிய அளவு மணி ஃப்ளோ நடந்தது. இதனால இந்த ஸ்டாக்ஸோட வேல்யூவேஷன் கண்ணா பின்னான்னு ஏறினுச்சு. ஆனா ஒரு கட்டத்துல இன்வெஸ்டர்ஸ் என்ன திங்க் பண்ணாங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸ் ப்ராஃபிட் உண்மையிலேயே வேல்யூவேஷனை சப்போர்ட் பண்ணுதா, ஏஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக இவங்க செலவு பண்ற பல பில்லியன் டாலர்ஸ் எப்ப ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா crowded ஏஏ ஸ்டாக்ஸ்ல ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. ரூட்டர்ஸோட ரிப்போர்ட் படி பாத்தீங்க அப்படின்னா குளோபல் இன்வெஸ்டர்ஸ் நார்த் ஏசியன் மற்றும் யுஎஸ்ஏ லிங்க்டு பொசிஷன்ஸை கம்மி பண்ணி ஏஏ எக்ஸ்போஷர் குறைவா இருக்கிற இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் போன்ற ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்ல மணி ஷிஃப்ட் செஞ்சதா சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப இதுக்கு முன்னாடி இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸுக்கு எதிரான நெகட்டிவ் ஆர்குமெண்ட் என்ன, இந்த கம்பெனிஸ் ஏஐ வின்னர்ஸ்
பிசினஸ் இல்ல அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஜூலை மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா அதே விஷயம் தான் ஷார்ட் டர்ம் அட்வான்டேஜா நமக்கு மாறி இருக்கு. ஏஏ சிப் ஸ்டாக்ஸ் கடுமையா சரிந்த போது இன்வெஸ்டர்ஸ் கம்பேரிட்டிவ்லி லோ வேல்யூவேஷன் மற்றும் ஸ்டேபிள் கேஷ் ஃப்ளோ கொண்ட இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து திரும்பினாங்க. அதாவது முன்பு எது வீக்னஸா இருந்ததோ, அதாவது ஏ எக்ஸ்போஷர் கம்மியா இருக்குன்னு அவங்க சொன்னாங்களோ, டெம்பரவரியா அதுவே ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்த்தா மாறி இருக்கு. ரெண்டாவது ரீசன் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மீண்டும் இந்தியாவுக்கு வந்தது. 2026 ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஃபர்ஸ்ட் 6 மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் ஈக்விட்டில இருந்து சுமார் $29 பில்லியன் அளவுக்கு செல் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஜூலை மாதத்துல ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மீண்டும் இந்தியன் ஈக்விட்டில சுமார் $1.6 பில்லியன் பாத்தீங்க அப்படின்னா பை பண்ணிருக்காங்க. இந்த ஃபாரின் மணி எல்லாமே எல்லா செக்டாருக்கும் சமமா போகல. ஏற்கனவே அதிகமாக பீட்டன் டவுன் ஆக இருந்த லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக்ஸ்க்கு ஒரு பகுதி மணி வந்து போயிருக்கு. ஏன் அப்படின்னா லார்ஜ் கேப் கம்பெனி ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட், ஹை கேஷ் ஜெனரேஷன், குளோபல் கிளைண்ட்ஸ், டிவிடெண்ட் ஹிஸ்டரி, ப்ரீவியஸ் கரெக்ஷன் காரணமா கம்பேரிட்டிவ்லி பெட்டர் வேல்யூவேஷன் இத காரணங்களால இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் முதல்ல டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL டெக் போன்ற லிக்விட் ஸ்டாக்ஸ் வந்து தேர்வு பண்ணிருக்காங்க. அதனால ஃபாரின் மணி ரிட்டர்ன் ஆனதும் இந்தியன் ஐடி செக்டார் வந்து வேகமா ரியாக்ட் பண்ணி மேல போயிருக்கு. மூணாவது ரீசன் டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்த்ததை விட மோசமா இல்ல. இப்போ கம்பெனி லெவல் ப்ரூஃப் பார்க்கலாம். டிசிஎஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 27ல Q1 ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்களோட ரெவென்யூ பாத்தீங்க அப்படின்னா $7.624 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இயர் ஆன் இயர் growth பாத்தீங்கன்னா 2.7%, கான்ஸ்டன்ட் கரன்சி growth பாத்தீங்க அப்படின்னா 3.2% இயர் ஆன் இயர், ஆப்பரேட்டிங் மார்ஜின் 24%, நெட் மார்ஜின் 19.2%, டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து $9.5 பில்லியன், ஆனுவலைஸ்டு ஏஏ ரெவென்யூ பாத்தீங்கன்னா $2.6 பில்லியன், ஏஏ ரெவென்யூ குவார்டர் ஆன் குவார்டர் growth பாத்தீங்கன்னா 13.6% அப்படின்னு கம்பெனி வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல இங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு பாசிட்டிவான சிக்னல் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிசிஎஸ் பிசினஸ் வந்து கொலாப்ஸ் ஆகல. growth பாத்தீங்கன்னா அதிகமா இல்ல, ஆனா ரெவென்யூ வந்து பாசிட்டிவ் growthல இருக்கு. மார்ஜின் இன்னும் பாத்தீங்க அப்படின்னா 24%லே மெயின்டைன் பண்றாங்க. ஆர்டர் புக் பாத்தீங்கன்னா $9.5 பில்லியன் இருக்கு. ஏஏ ரிலேட்டட் ரெவென்யூ பாத்தீங்கன்னா $2.6 பில்லியன் ஆனுவலைஸ்டு ரன் ரேட்டா இருக்கு. மல்டிபிள் ஏஏ லீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீல்ஸ் கிடைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதனால மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய ஃபியர் வந்து கம்மியா இருக்கு. அந்த ஃபியர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏஐ வந்துச்சு அப்படின்னா டிசிஎஸ் ஓட ட்ரெடிஷனல் பிசினஸ் வந்து உடனடியா அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா டிசிஎஸ் ஓட நம்பர், அதாவது குவார்டர்லி ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏஐ காம்படிட்டரா மட்டும் பார்க்காம கம்பெனிஸ் வந்து அது புதிய ரெவென்யூ ஆப்பர்ச்சுனிட்டியா மாற்ற முயற்சி பண்றாங்க அப்படின்னு காட்டுது. டிசிஎஸ் வந்து ஒரு 800 பில்லியன் மெகா டீல வந்து ஏஐ லீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீல்ஸ் வின் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மார்க்கெட் வந்து பெர்செப்ஷன் என்ன அப்படின்னா, ஏஐ டிசிஎஸ் டெஸ்ட்ராய் செய்யும் அப்படிங்கிறதுல இருந்து ஏஐ வந்து டிசிஎஸ்க்கு புதிய சர்வீஸ் ரெவென்யூ கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, மார்க்கெட் ரேலியோட ஒரு பகுதி வந்து ஆக்சுவலா growthக்காகவும், அதாவது வந்து ஐடி கம்பெனிஸோட growthக்காகவும், மற்றொரு பகுதி பாத்தீங்க அப்படின்னா ஃபியர் ரெடக்ஷன் மற்றும் வேல்யூ ரீரேட்டிங்காகவும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நாலாவது ரீசன் பாத்தீங்க அப்படின்னா HCL டெக் ரிசல்ட்ஸ் மற்றும் ஏஏ ரெவென்யூ. HCL டெக் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 27 ஓட குவார்டர்லி 1 ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுல ரெவென்யூ இயர் ஆன் இயர் growth பாத்தீங்கன்னா சுமார் 13.9%, எபிட் growth பாத்தீங்கன்னா 18%, நெட் இன்கம் growth பாத்தீங்கன்னா 20.3%, ரெக்கார்ட் டீல் புக்கிங் பாத்தீங்கன்னா $2.4 பில்லியன், அட்வான்ஸ்டு ஏஏ ரெவென்யூ பாத்தீங்கன்னா $171 பில்லியன், ஏஏ ரெவென்யூ இயர் ஆன் இயர் கான்ஸ்டன்ட் கரன்சி growth பாத்தீங்கன்னா 62.1% அப்படின்னு கம்பெனி வந்து சொல்லியிருந்தாங்க. இது போன்ற நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து கொடுத்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்தியன் ஐடி கம்பெனிஸ் வந்து ஏஐ வேவ் முழுவதும் மிஸ் பண்ணல. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏஐ கன்சல்டிங், கிளவுட் மைக்ரேஷன், டேட்டா இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன், ஏஐ எனபிள்ட் ஆட்டோமேஷன், என்டர்பிரைசஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போன்ற சர்வீஸ் மூலம் ரெவென்யூ உருவாக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு தெரியுது. ஒரு என்விடியா மாதிரியான ஏஐ சிப் கம்பெனியும் டிசிஎஸ் அல்லது HCL டெக் மாதிரியான ஐடி சர்வீஸ் கம்பெனி
கம்பெனியும் ஒரே பிசினஸ் கிடையாது. இதை தான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சிப் கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கொடுக்கும். இந்தியன் ஐடி கம்பெனி அந்த டெக்னாலஜியை கிளைண்ட் பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும். சோ ஏஐ வளர்ந்துச்சு அப்படின்னா இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு பிசினஸ் முழுவதும் குறைய வேணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனா லோ வேல்யூ கோடிங் மற்றும் ரிப்பிட்டேட்டிவ் மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் ஹை வேல்யூ கன்சல்டிங், இன்டகிரேஷன் மற்றும் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஒர்க் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அப்போ எல்லா ஐடி கம்பெனிஸும் ஸ்ட்ராங் ஆயிருச்சா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது கிடையாது. ஐடி செக்டார் முழுவதையும் ஒரே மாதிரி நம்ம பார்க்க கூடாது. உதாரணத்துக்கு விப்ரோவோட ஃபினான்ஷியல் இயர் 27 குவார்டர்லி 1 ரிசல்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐடி சர்வீஸ் ஆப்பரேட்டிங் மார்ஜின் பாத்தீங்கன்னா 16%. இது குவார்டர் ஆன் குவார்டர் 1.3% வந்து கம்மியா இருக்கதா கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இதோட மீனிங் என்ன அப்படின்னா செக்டார் ராலி வந்ததுனால எல்லா கம்பெனிஸோட ஃபண்டமெண்டலும் ஒரே அளவுல ஸ்ட்ராங்கான ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் ரெவென்யூ growth, டீல் வின்ஸ், மார்ஜின், கிளைண்ட் கான்சென்ட்ரேஷன், அட்ரிஷன், மேனேஜ்மெண்ட் எக்ஸிகியூஷன், ஏஐ கேப்பபிலிட்டி, வேல்யூவேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதனால ஐடி செக்டார் ஏறுது அப்படின்னா எந்த ஐடி ஸ்டாக் வேணுமானாலும் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற அப்ரோச் வந்து போகாதீங்க. அது ரொம்ப டேஞ்சர். அஞ்சாவது ரீசன் பாத்தீங்க அப்படின்னா வேல்யூவேஷன் மற்றும் ஷார்ட் கவரிங். ஐடி ஸ்டாக்ஸ் வந்து முன்னதாகவே ஒரு பெரிய கரெக்ஷன்ல இருந்ததுனால வேல்யூவேஷன்ஸ் வந்து பீக் லெவல்ஸை விட கம்மியா இருந்தது. இப்ப என்எஸ்சியோட ஃபேக்ட் ஷீட் படி பாத்தீங்கன்னா ஜூலை 31, 2026ல நிஃப்டி ஐடி இண்டெக்ஸோட பி ரேஷியோ வந்து 19.61, டிவிடெண்ட் ஈல்டு பாத்தீங்கன்னா 2.6%. இது இண்டெக்ஸ் லெவல் வேல்யூவேஷன் தான். ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கும் வேல்யூவேஷன் வந்து தனித்தனியா மாறும். ஆனா செக்டார் ஆல்ரெடி வீக் சென்டிமெண்ட்ல இருந்ததுனால சிறிய பாசிட்டிவ் நியூஸ் வந்ததும் ஷார்ட் செல்லர்ஸ் வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணாங்க. இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து என்ட்ரி எடுத்தாங்க, அதாவது பை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. மொமெண்டம் ட்ரேடர்ஸ் வந்து வாங்குனாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் செக்டார் அலோகேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். இதனால ரேலி வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. இதை தான் ஷார்ட் கவரிங் ரேலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாக் மீது அதிகமான நெகட்டிவ் பொசிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பிரைஸ் மேல போக ஆரம்பித்ததும் ஷார்ட் செல்லர் ஸ்டாக்ஸை வாங்கி பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த பையிங் மேலும் பிரைஸை வந்து மேல வந்து புஷ் பண்ணும், அதாவது மேல போகும். அதனால சில நேரங்கள்ல பிரைஸ் இன்க்ரீஸ் வந்து பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை விட வேகமா நடக்கும். அதுதான் இந்த ஐடி செக்டார்லயும் நடந்திருக்கு. அண்ட் ஃபைனலா இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் வரும். ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா வாங்கலாம், வாங்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த 5 விஷயங்களை நீங்க பாருங்க. உங்களுக்கு அது ஓகேன்னு பட்டுச்சு அப்படின்னா நீங்க ஐடி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரேலிக்கு பிறகு உடனே நம்ம அதை சேஸ் பண்ணணுமா? இப்போ ஒரு செக்டார் வந்து ஒரு மாதத்துல 16-17% உயர்ந்திருக்கு அப்படின்னா ஷார்ட் டர்ம் புக்கிங் வந்து வரலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கவங்க ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். அதான் ஷார்ட் டர்ம் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஃபுல் அமௌண்ட்டும் ஒரே நாள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை விட ஸ்டாகர்டு பையிங் அப்ரோச் வந்து பாதுகாப்பானதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்க பை பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா. ரெண்டாவது, ரெவென்யூ growth வந்து சஸ்டைனபிளா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப டிசிஎஸ் growth வந்து பாசிட்டிவ், ஆனா சீக்வென்ஷியல் growth வந்து இன்னும் மாடரேட்டா தான் இருக்கு. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் போன்ற கம்பெனிஸ் வந்து அடுத்த 2-3 குவார்ட்டர்ஸ்ல கான்ஸ்டன்டா கரன்சி growth, டீல் கன்வர்ஷன், பிஎஃப்எஸ்ஐ டிமாண்ட், யுஎஸ் கிளைண்ட் ஸ்பெண்டிங், ஏ ரெவென்யூ எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு எல்லாம் ஒரு மாடரேட்டா இருக்கு, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கலாம். மூணாவது, ஏஐ ஆப்பர்ச்சுனிட்டி உண்மைக்குமே ரெவென்யூவா கன்வெர்ட் ஆகுதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். ஏன்னா இப்ப வந்து இந்தியன் ஐடி கம்பெனிஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, நம்ம இந்த இதோட நாங்க டீல் போட்டிருக்கோம் அப்படிங்கறது அனௌன்ஸ்மெண்ட் மட்டுமே வருதே தவிர ஆனா வந்து அது ரெவென்யூவா கன்வெர்ட் ஆகுதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஏஐயோட டீல் சைஸ், ஏஐ ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன், மார்ஜின் இம்பாக்ட், ப்ரொடக்டிவிட்டி கெயின், எம்ப்ளாயி ரிடக்ஷன், கிளைண்ட் ஸ்பெண்டிங் எல்லாமே நம்ம பார்க்கணும். நாலாவது, வேல்யூவேஷன் ரீசனபிளா இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். ஒரு கம்பெனி என்ற அலோன் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆகாது. அதிக வேல்யூவேஷன்ல வாங்கணும் அப்படின்னா ரிட்டர்ன் வந்து நமக்கு கம்மியாகலாம். கம்பெனி ஏர்னிங்ஸ் growth 5% இருக்கும்போது ஸ்டாக் வேல்யூவேஷன் அதிகமா இருந்தது அப்படின்னா ரிஸ்க்கும் அங்க அதிகமா இருக்கும். அடுத்து நம்மளோட டைம் ஹரிசான், ஒரு மாதம் அல்லது 3 மாதம் மட்டுமே நான் ஹோல்டு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேலிக்கு அப்புறம் வொலாட்டிலிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அந்த மாதிரி உள்ளவங்க நீங்க என்ட்ரி எடுக்க வேண்டாம். இப்போ 3 இருந்து 5 வருஷம் நான் வந்து ஹோல்டு பண்ண போறேன் அப்படின்னா இந்த கரெக்ஷன் டயத்துல இப்போ வந்து ஸ்டாக் வந்து நல்ல பீக்ல இருக்கு, கொஞ்சம் கரெக்ஷன் ஆனிச்சு அப்படின்னா ஸ்டாகர்டு அக்குமுலேஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி கொடுக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க அப்படிங்கிற அட்வைஸ் எல்லாம் கிடையாது. இந்த ஆங்கிள் எல்லாமே நீங்க வந்து அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகேன்னு பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க அதை பை பண்ணிக்கங்க. சோ இப்போ உங்களுக்கு
உங்களுக்கு இந்த ஐடி ஸ்டாக்ஸ் ஐடி செக்டாரை பத்தி ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இது வந்து ஒரு டீடைல்டு வீடியோ. இந்த வீடியோ நீங்க கடைசி வரையும் பொறுமையா பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி அடுத்து எந்த செக்டாரை பத்தி நம்ம ஒரு டீடைல்டா வீடியோ போடலாம் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.